ஸோ இன்னைக்கு 7th ஆஃப் மே. ஸோ நம்ம நிஃப்டி எப்பயும் போல ரிவ்யூ பண்ண வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஸோ எங்கே நீங்கள் பொசிஷன் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரம் பையிங் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது யூ வில் கெட் சம் ஐடியா அண்ட் இன்ட்ராடேல நீங்கள் எந்த மாதிரி பொசிஷன் பண்ணால் ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கும் நிஃப்டி நமக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இட் வாஸ் ஓப்பன்ட் இன்சைட் சிபிஆர். அப்போ இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் we should not take any position. So inside CPRங்கிறது இட்ஸ் நோ ட்ரேட் ஜோன். ஸோ அப்போ இந்த நோ ட்ரேட் ஜோனில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு ட்ரேட்ஸும் நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம். இட்ஸ் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இது டெய்லியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சிபிஆருக்குள்ள கேண்டில்ஸ் இருந்தால் வி ஷுட் நாட் ட்ரேட். ஓகே, அப்போ எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா the ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விக்கை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. we have to wait for complete 5 minutes candle to close. அப்போ ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் உங்களுக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா, ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸ் இஸ் இன்சைட் சிபிஆர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேட்ஸும் எடுக்க மாட்டோம். we can initiate trade இந்த கேண்டில்ல நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஸோ வி ஆர் சீயிங் எ ஹியூஜ் ரெட் கேண்டில், ஐ மீன் ஆவரேஜ் ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டிலோட ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வி கேன் டேக் எ ஷார்ட் பொசிஷன். இந்த கேண்டிலோட க்ளோஸில் வி கேன் டேக் எ ஷார்ட் பொசிஷன். இந்த லெவல்ஸ் ஆல்ரெடி நம்ம லைவ் மார்க்கெட்லேயே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பட் நான் லெவல் ஷேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலோட ஹைலியே நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இந்த பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வி ஷுட் ஹாவ் மெயின்டைன் த ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டில், ஸோ இந்த ரெட் கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ அதனால இந்த ரெட் கேண்டிலோட ஹையில் கொஞ்சம் பஃபர் கொடுத்து we have to maintain a stop loss. பட் நம்ம லைவ் மார்க்கெட்ல ஷேர் பண்ணும்போது I have kept my stop loss above this candle. above this candle மெயின்டைன் பண்ணும்போது லைவ் மார்க்கெட் டைம்ல it was a stop loss hit. பட் இந்த சின்ன மிஸ்டேக் லைவ் மார்க்கெட்ல நடந்துருச்சு. பட் நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேல we have to maintain a stop loss. ஓகே, ஸோ நம்மளோட சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், the same kind of ஓகே the same level. ஸோ நான் எங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸில் ஷேர் பண்ணி இந்த கேண்டிலோட ஹைலியே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். பட் அந்த கேண்டிலோட ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் போயிருக்கக்கூடாது. ஏன்னா இந்த எந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி போகிறோம்னா 9:30 கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி போகிறோம். ஸோ அந்த கேண்டிலோட ஹையில் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ உங்களோட அட் த மணி எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ 22,442 இந்த 9:40 கேண்டிலோட க்ளோஸ். அப்போ நம்ம எங்கே பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னா, 22,440 அப்படின்னா 442 மீன்ஸ், ஸோ 22,450 இஸ் அவர் அட் த மணி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அப்போ 22,440ல ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தா, அஸ் அ பையராக நீங்கள் இந்த மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும், செல்லராக மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ எந்த கேண்டில் என்ட்ரி நமக்கு அப்படின்னா, ஸோ 9:35 கேண்டில் இஸ் அவர் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் யுவர் 9:35 கேண்டில். ஸோ 108 is entry. Your entry is 108. ஸோ நான் லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ண மாதிரியே, ஸோ அந்த கேண்டிலோட க்ளோஸ்லேயே நீங்கள் வந்து டார்கெட் ஐ மீன் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 103, அங்கேருந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து 100ல் we can kept a ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். பட் நம்ம என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் தான் we have to maintain a ஸ்டாப் லாஸ். பிகாஸ் இந்த என்ட்ரி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, இந்த ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வாஸ் given at 9:30 இன்சைட் சிபிஆரில் இருக்கனால நம்ம என்ட்ரி போல, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் we are going for entry. பட் ஸோ அதனால your stop loss should be 9:30 candle above. ஸோ திஸ் இஸ் யுவர் 9:30 கேண்டில். ஸோ 9:30 கேண்டிலோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது 97. கொஞ்சம் பஃபர் கொடுத்து வி கேன் கீப் ஸ்டாப் லாஸ் அட் 95. ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் 95 அப்படின்னா, ஸோ ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஸோ ஆல்மோஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 13 பாயிண்ட்ஸ் நமக்கு அப்பர் சைட் மூவ் ஆகும்போது வி கேன் க்ளோஸ் அட் 1:1, ஆர்எல்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணி வி கேன் புக் அவர் டார்கெட்ஸ். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டார்கெட்ஸ்க்கு வெயிட் பண்ணி தான் புக் பண்ணுவோம். ஸோ டார்கெட்டுங்கிறது நெக்ஸ்ட் பிவோட் லெவல், தட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ ப்ரீவியஸ் டே லோ எப்போ நமக்கு ரீச் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 9:55 கேண்டில் ரீச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் 9:55 கேண்டில். எங்கே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 131.
ஸோ ஃபார் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் ஸ்லிப்பேஜஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ கேன் கன்சிடர் திஸ் as 130 இஸ் யுவர் டார்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஒரு என்ட்ரி இஸ் 108 அண்ட் டார்கெட் இஸ் 130. ஸோ இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 22 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரம் பையிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ 22 பாயிண்ட்ஸ் நான் அதை நம்மளோட எக்ஸலில் நோட் பண்ணுறேன். ஸோ 22 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் பையிங். ஸோ எந்த என்ட்ரி 22,450 பி நம்ம பை பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, ஸோ இதே என்ட்ரியை செல்லிங் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ நான் எதை செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 22,450 சிஏ நான் செல் பண்ணணும். ஸோ எந்த கேண்டிலில் நான் செல் பண்ணணும், 935 கேண்டிலோட க்ளோஸ். 935 கேண்டிலோட க்ளோஸுங்கிறது 133. யுவர் என்ட்ரி இஸ் 133. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், 930 கேண்டிலுக்கு மேலே ஐ ஹாவ் டு கீப் மை ஸ்டாப் லாஸ். அப்போ 149 கொஞ்சம் பஃபர் கொடுத்து ஐ கேன் கீப் மை ஸ்டாப் லாஸ் அட் 152. ஸ்டாப் லாஸ்ங்கிறது 152. அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம், ஸோ 20 பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டார்கெட் நமக்கு ரீச் ஆன கேண்டில் இஸ் 955. ஸோ 955ங்கிறது இந்த கேண்டில். இந்த கேண்டிலோட க்ளோஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 110. ஸோ டார்கெட் இஸ் 110. அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா 23 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வி ஹவ் kept for 20 points and target is 23 points. Almost 1:1 மேலே நம்ம டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். அப்போ 23 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஃப்ரம் பையிங் பெர்ஸ்பெக்டிவ் we have a chances to make around 550. சரி, பையிங் பெர்ஸ்பெக்டிவ்ல. செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல 575 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். பாயிண்ட்ஸ்ல பார்க்கும்போது there is 1 point difference from selling and buying. Okay, this should be your first entry. Second entry நம்ம எங்க எடுப்போம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு எந்த என்ட்ரிஸும் கிடையாது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனலில் ரிவீல் பண்ண எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே இந்த லெவலில் எங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் நான் மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஃபால் நடக்கும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ஒரே ஸ்ட்ராட்டஜி 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிக்காக மட்டும் நான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஃபாலை நான் கேப்சர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் இவ்வளோ பெரிய ஃபாலை நம்ம கேப்சர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வி ஹாவ் டேக்கன் அ பொசிஷன் ஹியர். ஸோ திஸ் இஸ் யுவர் டார்கெட். இந்த இடத்துல டார்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே போக போகிறோம். ஸோ வி ஆர் ட்ரேடிங் பிவோட் டு பிவோட் லெவல்ஸ். ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஃபால் நம்ம கேப்சர் பண்ணலையேன்ற மாதிரி எந்த ஒரு வருத்தமும் நீங்கள் பட தேவையில்லை. ஓகே, ஸோ நமக்கு மார்க்கெட்டில் என்ன தெரியுமோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும். மார்க்கெட்டில் எண்ட் டு எண்ட் உங்களால் கவர் பண்ண முடியாது. அப்போ இந்த கேண்டில் இஸ் யுவர் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் யுவர் ரீட்ரேஸ்மெண்ட். 1225 கேண்டில் இஸ் என்ட்ரி. அப்போ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, ஸோ நான் நெக்ஸ்ட் பிவோட் லெவல் வரைக்கும் போகலாமான்னு டெஃபினட்டாக போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன லோ வந்திருக்கோ அதுதான் உங்களோட இந்த பாடி லோ தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அந்த டேவோட லோ, டே லோ ஷுட் பி யுவர் டார்கெட். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம், இந்த கேண்டிலுக்கு மேலேயே வி கேன் கிவ் அ ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி கேண்டிலுமே. அதனால இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே வி கேன் கீப் அவர் ஸ்டாப் லாஸ். 1225 இஸ் அவர் என்ட்ரி. ஸோ இங்கே நமக்கு என்ன ப்ரைஸ் இருந்திருக்கு மார்க்கெட்டில், ஸோ 22,293. ஸோ 22,293ங்கிறது அப்போ நம்ம எங்கே பொசிஷன் பண்ணுவோம், ஸோ 22,300ல வி கேன் டேக் அவர் பொசிஷன். ஸோ 22,300 புட் ஆப்ஷன் 1225 நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 12. our entry candle is 1225. டார்கெட் எங்கே நம்ம புக் பண்ணியிருக்கணும் 1250. ஸோ 1225 and 1250. ஸோ 1225ஓட க்ளோஸ் நமக்கு எங்கே இருக்குது 121. திஸ் இஸ் அவர் என்ட்ரி 121. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருக்கணும், இந்த கேண்டிலோட லோலே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். 116 கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can keep around 113. your stop loss is 113. டார்கெட் நம்ம புக் பண்ண வேண்டிய கேண்டில் 1250 கேண்டில், தட் இஸ் அவர் டேஸ் லோ. இந்த கேண்டில் நம்ம டார்கெட் புக் பண்ணிருக்கணும். ஸோ இட் இஸ் 153. your target is 153.
அப்போ இங்கே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம்னா ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட் வந்தாவே தட் இஸ் யுவர் 1:1 ட்ரேட். அப்போ இங்கே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 121ல என்ட்ரி, 153ல நம்ம டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 32 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த பை ட்ரேடில் ஸோ 22,300 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ பையிங்கில் 32 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 800 ருபீஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ட்ரி நான் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இட் வில் பி 1,350 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்துல உங்களால். ஓகே, ஸோ இதே என்ட்ரியை நான் செல்லிங் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணால் என்ன ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸோ 22,300 புட் ஆப்ஷன், ஐ மீன் கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருக்கணும். ஸோ 1225 கேண்டில். ஸோ திஸ் இஸ் வேர் 1225 கேண்டில். இந்த கேண்டிலோட க்ளோஸுங்கிறது 119. ஸோ 119 இஸ் அவர் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே we can maintain a stop loss. அப்போ 124ங்கிறது we can keep stop loss at 127. ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற பஃபர். 1250 கேண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். 1250 கேண்டில் எக்ஸாக்டாக at 90. ஓகே, ஸோ அப்போ 90னா 90 இஸ் அவர் டார்கெட். அப்போ 119ல நமக்கு என்ட்ரி, 90 இஸ் அவர் டார்கெட், இஸ் ஆல்மோஸ்ட் 29 பாயிண்ட்ஸ். 29 பாயிண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்க முடியும். ஸோ 29 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் செல்லிங். ஸோ நீங்கள் பை பண்ணியிருந்தா ஸோ 1,350 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதே லெவலில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் 1,300 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் இன்னைக்கு நிஃப்டியில். பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவோம், பையிங்கில் 54 பாயிண்ட்ஸ், செல்லிங்கில் 52 பாயிண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக 50 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு போயிருக்க முடியும். நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே 1 லாட்டோட கால்குலேஷன். ஸோ நீங்கள் 3 லாட்ஸ், 5 லாட்ஸ், 10 லாட்ஸ் போடுறவங்களா இருந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இன்னைக்கு 2 என்ட்ரிஸ் நம்ம எடுத்திருப்போம். த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் செகண்ட் என்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் 20 EMA. இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் ப்ராப்பர் செட்டப். இந்த 2 என்ட்ரியுமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.